பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார் என்ன பண்ணுறாரு, அவர் தான் இப்போ எடப்பாடி பிறந்த நாளுக்கு 50 பேருக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காரு இலவசமாக. ஒரு ஆட்டோ எப்படி 2-2.5 லட்ச ரூபா வரும். 1 கோடி ரூபா 3 லட்ச ரூபா. அப்போ 3.5 கோடி ரூபாய்க்கு 100 ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காரு. ஒரு ரியல் எஸ்டேட்டில் 10 கோடி வருமா? அதில் வாங்கி கொடுக்குறது தானே எம்எல்ஏன்னு சொத்தை பற்றி வாங்கி கொடுக்குறாரு. அப்போது இந்த ஜெயக்குமாரை வேலுமணி மகேந்திரன் பண்ணை வீட்டில் ஜெயக்குமார் தாக்கப்பட்டார். இந்த மகேந்திரனுடைய இந்த கொலைகோஷ்டி இப்போ என்கவுண்டர் பண்ண ஆட்கள் தான் இதை தாக்கியதாக சொல்கிறோம். அப்போது இந்த பண்ணை வீட்டில் என்ன நடந்திருக்குன்னு புரிஞ்சு போச்சா? எடப்பாடியை கவிழ்ப்பதற்கு கூட்டம் நடந்த இடம்தான் மகேந்திரனுடைய 40 ஏக்கரா தென்னந்தோப்பு. 40 ஏக்கரா தென்னந்தோப்பில் அப்பா மக அத்தனை பேர் அக்யூஸ்டு. போலீஸ் தேடப்படுகிற குற்றவாளியை யார் வச்சுருக்கா? மகேந்திரன். இது மகேந்திரன் வைத்திருந்த இந்த கும்பல் பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார் சொல்கிறாரு, நம்ம எடப்பாடியை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடாது, எடப்பாடி நமக்கு தலைவர். இப்போ வேலுமணி ஆட்கள் யார் அடிக்கிறாங்க? ஜெயக்குமார் அடித்து சட்டையை கழிச்சு விட்டானுங்க. எங்கே நடந்தது? மகேந்திரன் பண்ணை வீட்டில். அப்போது அதிமுகவுக்குள்ள எதிரி எங்கே இருக்கான்? வெளியில் இல்லை, உள்ளேயே இருக்கான். அப்போ ஒரு எடப்பாடி என்னதான் பண்ணுவார்? செங்கோட்டையை காவி ட்ரெஸ்ஸை போட்டு டெல்லியிலே உட்காந்துருக்கார். மெட்ராஸுக்கு வரும்போது தான் வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டி கட்டுறது, அங்கே போனால் காவி சட்டை கட்டிக்கிறார். இப்போ வேலுமணி ஸ்டைலை பார்த்தீங்களா? ஓம் காளி ஜெய் காளி. அது பார்த்தீங்களா குங்குமத்தை? ஏடா நீ அதிமுக தொண்டையா? எம்ஜிஆர் தொண்டை.